ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு சுண்டல் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, நான், ஜீரா ரைஸ், வெஜ் புலாவ், வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேங்க. இப்போ எடுத்துருக்க பொருள் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இங்கே நம்மளுக்கு வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த கிரேவிக்கு டேஸ்டியான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. இப்போ அந்த மசாலா அரைக்கிறதுக்கு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அரை துண்டு அளவுக்கு இஞ்சி, கேஷ்நட்ஸ் ஒரு 12 எடுத்துருக்கேங்க. இப்போ எடுத்துருக்க பொருள் எல்லாத்தையுமே சின்ன ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பழமான தக்காளியாக சின்ன தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் தனியாக பவுலில் சேர்த்திட்டேங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மசாலாலேருந்து. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஓவர் நைட் ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாங்க. கருப்பு கொண்டக்கடலையை இது 300 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி கொண்டக்கடலை எடுத்திருக்கேங்க. இதுலேயே நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலையில் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் கருப்பு கொண்டக்கடலையில் தான் செய்கிறேன். இப்போ கொண்டக்கடலை சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னமும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. 5லேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. கருப்பு கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நம்ம காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி கூடையும் வச்சு கொடுக்கலாங்க. ரைஸுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நைட்டு டின்னருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். Thanks for watching.